இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஆண்டவர் 7 வார்த்தை சொன்னார். ஆனா அதுல 2வது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க எல்லாம் சொல்ல இதுல என்ன இருக்கு? அந்த குற்றவாளி ஆண்டவர் கிட்ட நீங்க பரதேசிக்கு போகும்போது என்ன நினைச்சவங்க சொன்னாங்க, இதுல என்னமா இருக்குன்னு தானே சொல்வீங்க. இருங்க, நான் உங்களுக்கு வாசித்து அழகா சொல்றேன். லூக்கா 23:42 இப்படி சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அழகான வசனம். நம்ம எல்லாம் சொல்வேன் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அந்த பாவி ஆண்டவர் அற்புதங்களை செய்யறப்போ பார்க்கல, இல்ல நல்லா அங்கேயெல்லாம் போட்டு பிரசங்கிக்க பண்ணும்போது ஆண்டவர் அவன் பார்க்கல. ஆண்டவர் அடிக்கப்படும் போது, சிலுவையில தொங்கப்படும் போது, மக்களினால் இகழப்படும் போது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்ன நினைச்சு பாருங்கன்னு. ஆண்டவர் கூட இருந்து அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்த பேதுருவே ஆண்டவர் மறுதளிச்சாங்க. ஆனா இந்த குற்றவாளி ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்காம அவர் சிலுவையில் அறையப்படுகிறது பார்த்தும் கூட அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குன்னா அதுதாங்க கிரேட். நம்ம வாழ்க்கையில இப்படிதாங்க இருக்கணும். அற்புதத்துக்காக ரட்சிக்கப்படுறவங்க நிறைய பேர் நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆனா அன்பினால ரட்சிக்கப்படுறவங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பாங்க. உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றேன், இந்த குட் ஃப்ரைடே இன்னைக்கு நீங்க அன்பினால ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கணுங்க. இதை பார்க்குறவங்க நான் கிறிஸ்டின்ஸா இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர் விசுவாசிச்சீங்கன்னா அது போதுங்க.